தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தற்போது விரிவாக காணலாம். தாவேக தலைவர் விஜய் 13ஆம் தேதி தனது முதற்கட்ட அரசியல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தை திருச்சியில் இருந்து தொடங்க உள்ளார். இதற்கு அனுமதி கோரி திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு அளித்துள்ளார். ஆனால் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சுற்றுப்பயணம் குறித்து அளிக்கப்பட்ட மனுவின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும், 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், 27ஆம் தேதி திருவள்ளூர் மற்றும் வட சென்னையிலும் தாவேக தலைவர் விஜய் மக்களை சந்திக்கிறார். அக்டோபர் 4, 5ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் மக்களை சந்திக்கிறார். அதேபோல அக்டோபர் 11ஆம் தேதி குமரி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும், அக்டோபர் 18ஆம் தேதி காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும், அக்டோபர் 25ஆம் தேதி தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டிலும், நவம்பர் 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 8ஆம் தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும், நவம்பர் 15ஆம் தேதி தென்காசி மற்றும் விருதுநகரிலும், நவம்பர் 22ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திலும், நவம்பர் 29ஆம் தேதி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும், டிசம்பர் 6ஆம் தேதி தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் தாவேக தலைவர் விஜய் மக்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களிலும், டிசம்பர் 20ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் என தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது.